ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை 6 மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிறோம். நேற்று வச்ச பூலாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக சாமந்தி பூ போட்டு பெருமாளுக்கு விளக்கு ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றி ஊதுவத்தி ஏற்றணும். ஊதுவத்தி ஏற்றிட்டு அது நல்லா எரிய விட்டு ஓரளவுக்கு அணைஞ்சு நல்லா எரிய விட்டால் தான் அது கரெக்டாக இருக்கு. இல்லைன்னா அணைஞ்சு போயிடும் ஊதுவத்தி. இது வந்து இன்றைக்கி சனிக்கிழமை எடுத்த வீடியோ. ஞாயிற்றுக்கிழமை தான் போஸ்ட் பண்ணுவோம். அப்புறமா வாசல் ஃபுல்லாக காமிச்சிட்டு வாசலில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அது ஸ்டாண்டில் ஒரு 5 ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி ரூமாட்ட வந்து சாமிக்கு ஊதுவத்தி ஃபுல்லாக காமிச்சிட்டு அங்கேயும் ஒரு ஸ்டாண்டு இருக்குது. நேற்று வச்ச இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஊதுவத்தியை சொல்லிவிட்டு டிஃபன் செய்ய ரெடியாக போயிடும். அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன். சின்ன குக்கர் தான், 3 லிட்டர் குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போடலாம் இல்லை வேணாம். ஏன்னா தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றுவேன். அதனால் நான் அப்போ போடலை. எண்ணெயில் நல்லா அது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டு வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஒரு பொன்னிறமாக வதக்கணும். அது வரைக்கும் கிண்ட வேண்டியது தான். நல்லா வதங்கின பிறகு தேங்காய் உடச்சிப்போம். அது வதங்கினே இருக்கட்டும். நம்ம தேங்காய் உடச்சிட்டு வந்துடலாம். இந்த தேங்காய் உடைக்கிறது எனக்கு பெரிய கஷ்டமே. அது சரியாகவும் வராது. ஒரு நாள் கூட எனக்கு சரியாக தேங்காய் வந்ததே கிடையாது. கோணல் மணல் தான் வரும். இன்றைக்கி எப்படி வருதுன்னு தெரியல. இந்த தேங்காய் தண்ணி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி குடிப்போம். அதனால் கொஞ்சமாக இருந்தால் கூட அதை பிடிச்சி வச்சுக்கிறது. இப்போ கரெக்டாக இப்போ இன்றைக்கி தான் தேங்காய் கரெக்டாக வந்திருக்கு. எனக்கே அதிசயமாக இருக்குது. அதுக்கட்டியே வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம். சின்ன கரண்டி தான், சின்ன ஸ்பூன் தான் அது போட்டு நல்லா வதங்கிட்டோம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும்போது தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டாச்சு. இந்த கட்டை ஃபிட்கால் தான் வாங்கினேன். ஆனால் கொஞ்ச நாள் நல்லா உழைச்சிது. அதுக்கப்புறமா போயிடுச்சு. திரும்பி ஆர்டர் பண்ணி வாங்கணும். இது ரெண்டும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி தக்காளி தெரியாத அளவுக்கு வரும்போது தான் நம்ம வந்து கருப்பு சுண்டல் ஊற வச்சுருக்கேன், அது போடணும். அதுக்கட்டி நம்ம வந்து தேங்காவை பதை போட்டு எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பதை போடுறதும் வராது, தேங்காய் உடைக்கிறதும் வராது. ஆனால் நான் தான் செய்வேன். தேங்காய் உடைக்கிறதும் சரி, தேங்காய் பதை போடுறதும் சரி நான் தான் செய்வேன். ஆனால் வராது எனக்கு சரியாகவே. பெரிய போராட்டமாக இருக்கும் இந்த தேங்காய் பதை எடுக்கிறதுக்காட்டியும். அப்புறம் கடமாக எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். அதை கட் பண்ணி ஜாரில் கட் பண்ணி போட்டுப்போம். தேங்காயும் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சோம்புன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு வாசனை பிடிக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், பிடிக்காதவங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது கூட கசகசாவும் போடலாம். எங்கள் வீட்டில் கசகசா இல்லை. கசகசா, முந்திரி இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் வெறும் சோம்பும் தேங்காய் மட்டும் தான் போட்டேன். அதை கட்டி நம்ம ஊற வச்ச சுண்டலை போட்டுப்போம். சுண்டலை போட்டு நான் காலைல ஊற வச்சேன். கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நல்லா போட்டு வதக்குன்னு வதக்க வேண்டியது தான். இது நல்லா வதங்கின பிறகு அதுக்கட்டி நம்ம ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள். நான் வீட்டில் தான் அரைப்பேன். அந்த மிளகாத்தூள் தான் ஒரு 3 ஸ்பூன் போட்டு கரெக்டாக காரம், திட்டமான காரம் தான் அதனால் 3 ஸ்பூன். சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. அது கடையில் வாங்கினது தான். 1 ஸ்பூன் கரம் மசாலா, அந்த ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கலரி விடணும். நல்லா கலரிட்டு தேங்காய் அரைச்சின்னு வந்து வச்சுட்டேன். அந்த தேங்காயும் நான் வந்து எப்படின்னா ஒரேடியாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 6 விசில் விட்டுருவேன். கரெக்டாக வந்துடும் எனக்கு. அந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பிடிச்சவங்க அந்த மாதிரி செய்யுங்க. இல்லைன்னா குக்கரில் இது வரைக்கும் போட்டு தண்ணி ஊற்றி விசில் விட்டு கூட கடைசி அரைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். நான் வந்து இப்படி தான் செய்வேன். திட்டமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு 6 விசில் 5 விசில் விட்டிங்கன்னா கரெக்டான பதம் வந்துடும். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த குருமா செய்கிறதுக்கு ஈஸியாக ஒரு காய்கறி இல்லைன்னா டக்குன்னு இந்த குருமா செஞ்சிடலாம். நான் ஒன்று காலைல ஊற வச்சிடணும். அப்படியே ஊற வைக்க மறந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஒரு கடாயில் அந்த சுண்டலை போட்டு 2 கொஞ்சம் வறுத்த பிறகு அதை கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா, தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா, ஊற வச்சுட்டு விசில் விட்டிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். அந்த மாதிரியும் செய்யலாம்.
எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிட்டு கலரி பாருங்கள். கரெக்டாக தண்ணி திட்டமாக வச்சிங்கன்னா 5 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. உப்பு போட்டுக்கலாம். கடைசியாக தான் நான் உப்பு பார்த்துட்டு போடுவேன். ஏன்னா அது ஃபஸ்ட்டே போட்டால் அதிகமாகிடும். அதனால் கடைசியாக தண்ணிலாம் ஊற்றிட்ட பிறகு கரெக்டாக அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு குக்கரை மூடிப்போம். எனக்கு குக்கரை மூடிட்டு எனக்கு அப்பப்போ ஒரு சந்தேகம், கரெக்டாக டயர் போட்டிருக்கேனான்னு பார்ப்பேன். அதனால தான் அப்பப்போ திறந்து பார்க்குறது. எனக்கு குக்கர்னால கொஞ்சம் பயம்தான். அதனால் அப்பப்போ செக் பண்ணி பார்ப்பேன். டம் போட்டு கரெக்டாக ஒரு 5 இல்லை 6 விசில் விடுங்க. அதுக்கிட்ட நம்ம சப்பாத்தி மாவை பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி தேவையான உப்பு போட்டாச்சு. திட்டமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக வர மாதிரி நல்லா பிசைஞ்சிக்குங்க. நல்லா தேவையான தண்ணி திட்டமாக ஊற்றினாலே போதும், நல்லா சாஃப்டாக வந்துடும். கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மெத்துன்னு தோசைக்கு இடு கொஞ்சம் சப்பாத்தின்னா பாருங்கள், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நல்லா பிசைஞ்சு குறைஞ்சது ஒரு மணி நேரமாச்சு நான் ஊறுவேங்க. அப்படின்னா ஊற வைக்க தேவையில்ல, அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் ஊறினாலும் போதும். டைம் இருந்தால் சொல்கிறேன். ஒரு மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் ஊற வைக்கலன்னா அரை மணி நேரம் 1 நேரம் போதும். குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கரெக்டாக இது பாருங்கள். நம்ம அடுப்பில் வச்சு திரும்பி கொதிக்க வைக்கணும் அந்த வேலையே கிடையாது. கரெக்டாக இது பாருங்கள். இந்த பதம்தான். 6 விசில் விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு டம் போனதும் இறக்கிட்டிங்கன்னா கரெக்டான பதம் வந்துடும். அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 சப்பாத்தி தான் சுடுவேன். அதுக்கப்புறமா நான் சுட்டு உருட்டி வச்சுருவேன். என் பொண்ணு சுட்டு வச்சுருவாள். அவளும் கரெக்டாக சுடுவாள். எனக்கு ரவுண்டாகவும் செய்கிறதோட இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து போட்டு செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அது அப்படியே பழகிடுச்சு. ஒரு 19 வருஷமாக நாங்கள் அந்த மாதிரி தான் சாப்பிட்றதால எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு. அது என்னன்னா பூரி மாதிரி உப்பியும் வரும், லேயராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ஒரு நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு நாள் நீங்கள் செய்யாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், செய்கிறவங்க பிரச்சனை கிடையாது. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் திருப்பி உருட்டி கிடப்பேன். டென்ஷன் ஆகாதீங்க பார்க்குறவங்க. ஆனால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உருட்டினா மூளைக்கு தடிசாக இருக்குதெல்லாம், தடிசாக இருந்ததுன்னா சரியாக வேகாது. அதனால தான் அத்தனை வாட்டி நான் சப்பாத்தி மாவை திரட்டி போடுறேன். இல்லைன்னா மூளைக்கு குண்டு குண்டாக நிற்குமா, அப்போ என்ன ஆகும், மூளையில் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் திருப்பி நான் தேய்ச்சின்னு இருக்கேன். பார்த்தீங்களா, திருப்பி தான் பார்க்க முக்கோணம் மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி உப்பி வரும்போது பூரி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் சப்பாத்தி. நான் செய்யாதவங்க தான் சொல்கிறேன், செய்கிறவங்கள சொல்லலை. அப்புறம் புதுசாக இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. செய்யாதவங்க தான் சொல்கிறேன் நான். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது போட்டுப்போம். திட்டமாக எண்ணெய் ஊற்றுறேன். ஆனால் பார்க்கும்போது எண்ணெய் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் 1 ஸ்பூன் தான், இல்லை 1/2 ஸ்பூன் ஊற்றுவோம், அவ்வளோதான். அது வீடியோவில் பார்க்கும்போது எண்ணெய் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த கலர்லாம் வீடியோக்காக மாறி இருக்குது. இப்போ நிறைய எண்ணெய் ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க, திட்டமாக தான் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இந்த மாதிரி உப்பி வரும்போது அந்த டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பூரி மாதிரியே இருக்கும், எண்ணெயும் மிச்சமாகவும் பூரி மாதிரியே இருக்குங்களே. அதனால தான் அந்த மாதிரி செய்கிறது சப்பாத்தி நான். அது அந்த மாதிரி வச்சு எடுத்து திருப்பி போட்டால் தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும். அப்படியே நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா தோசைக்கல்லில் அப்படியே இருந்தால் பின்னாடி பக்கம் அப்படியே தீஞ்ச மாதிரி ஆகி அந்த சாஃப்ட்னஸ்ஸே வராது. அதான் திருப்பி போட ஃபுல்லாக தான் அடுப்பு வச்சு திருப்பி போடுவேன். சாஃப்டாக இருக்கும். அதான் சப்பாத்தி ரெடிங்க. சப்பாத்தி, கருப்பு சுண்டல், சிம்பிளான கருப்பு சுண்டல். எந்த காய்கறி இல்லைனாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். எங்கள் வீட்டு டிஃபன் இன்றைக்கி கருப்பு சுண்டலும் சப்பாத்தி தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றி.